இந்த ஊரோட பேர் ராமன் கோவில். அதில் சென்னாவரம்னு ஒரு பகுதி. இங்கே ஒரு சிவாலயம் இன்றைக்கி கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இந்த சிவாலயத்து கும்பாபிஷேகத்தோட சிறப்புகள் என்னென்னா, சுவாமியின் பேர் ராமலிங்கேஸ்வரர், அம்பாள் பர்வதவர்தினி. இது எதை குறிக்கிறதுனா, ராமேஸ்வரத்தில் சுவாமி அம்பாளுக்கு என்ன பேரோ அதே தான் இங்கே ஒரு சித்தரோட ஜீவ சமாதி இருக்குது. இது ஆக்சுவலாக முதல்ல இந்த கோயிலுக்கு கடகால் எடுக்கும்போது ஒரு பானையில் எலும்பு மற்றும் விஷ்ணு அம்சம், அப்புறம் அந்த பிச்சை பாத்திரம் சொல்லுவாங்க, திருவோடு, அது எல்லாமே கிடச்சிருக்கு. ஆனால் ஜனங்களுக்கு அப்போ இவ்வளோ விவரம் தெரியாதில்ல. இது நடந்து 2002 2003 அதை மறுபடியும் அதே பானையிலே வச்சு அந்த சனியிலே வச்சு புதைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு சோழி போட்டு, அதாவது பிரஷ்னம் பார்த்தபோது நவசக்தி துர்கையை வழிபட்ட ஒரு சித்தரோட ஜீவ சமாதி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே அந்த துர்கையோட நடமாட்டம் இருக்கிறது ஊர் ஜனங்களுக்கு நிறைய தடவை தெரிஞ்சிருக்கு. காரணம் என்னென்னா, நைட்டில் இந்த பக்கம் வரும்போது கொலுசு சத்தம். நேற்று கூட ஒரு அடியவர் மேலே ஏறி விமானத்துக்கு சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சொன்னார், சார் கொலுசு சத்தம் கேட்குது, நான் இறங்கி வந்துட்டேன்னு. இதை அப்படியே எழுதி கொடுத்துருக்காங்க. கணபதி சபதியோட கூட இருந்த ஒரு சபதி என்ன சொல்லுங்க, இந்த கோயிலில் 3 ஜீவ சமாதி இருக்குது, நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஊரை சுற்றி அஷ்டமா சித்திகள், அதாவது லகிமா, மகிமா, கரிமா, வசித்வா, ஈசத்வான்னு சொல்லக்கூடிய அஷ்டமா சித்திகளை வழிபட்ட 8 சிவன் கோயிலும் இருக்குது. மேலும் இந்த லிங்கம் தாராலிங்கம் சொல்லுவாங்க. இதனோட விசேஷம் என்னென்னா, பட்டையாக இருக்குது. நார்மலாக 8 பட்டை, 16 பட்டை, 32 பட்டை இருக்குது. ஆனால் 11 பட்டை உள்ள லிங்கம் எங்கேயுமே கிடையாது. இது ஆகமத்தில் ஓரளவு ஹையஸ்ட், அதிகமாக விஷயம் தெரிஞ்சவங்க வரைக்கும் இந்த ஃபோட்டோ எடுத்து போய் காமிச்சபோது சொன்னாங்க, இந்த லிங்கம் ரொம்ப விசேஷமாக இருக்குது. மேலும் இந்த லிங்கத்துக்கு விஷ்ணு பாகம், பிரம்ம பாகம்ன்ற ஒரு தனி பாகம் இல்லாமல் எல்லாமே சிவபாகமாக, அதாவது ருத்ரலிங்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த லிங்கத்துக்கு ஆவுடையார் சொல்லக்கூடிய ஒன்று வலம்புரி சங்கு மாதிரியே இருக்குது. அதை நீங்கள் நாங்கள் எடுத்த ஃபோட்டோலேயே மேலேருந்து எடுத்த போது வலம்புரி சங்காவே தெரியுது. நம்ம கேட்குறது எது நினச்சாலும் நடக்குது.